நேயர்களே, எவ்வளவு பெரிய கட்சிகளாயினும் திமுக அதிமுக ஆகிய திராவிட பெருங்கட்சிகள் வெற்றி பெறத்துக்கு கூட்டணி அவசியம். கூட்டணியின்றி அவர்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு பாலகிருஷ்ணன், திரு கேபி அவர்கள் சொன்ன கருத்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. திமுக கூட்டணியுடைய முக்கியமான சகாவர் இந்த கருத்தை காங்கிரஸ் கட்சியுடைய திரு செல்வ பெருந்தகையும் ஆமோதித்து பேசியிருக்கிறார். இவையெல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு யதார்த்தமான கருத்து, அதில் நிறைய உள்ளர்த்தங்கள் பார்க்கப்படுகிறதா, ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் தானா, இல்லை அதில் உள்ளர்த்தங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் பிரச்சனைன்னு தொடர்ந்து அதிமுக சொல்லி வர்ற பார்த்தீங்களா அப்படிங்கிறது. எங்கள் கூட்டணி பலமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு திமுக மட்டுமல்ல இந்த கூட்டணி கட்சிகளும் சொல்ல, திரு திண்டுக்கல் சீனிவாசன் கடந்த வாரம் பேசினாரே, அந்த கருத்து தொடர் பேசு பொருளாக இருக்கிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஒரு நிலைமை வேறு எந்த கட்சிக்கும் வரக்கூடாது, கூட்டணிக்கு வரத்துக்கு கோடிக்கணக்கில் கேட்குறாங்களாம் அப்படின்னு சொல்ல, அதற்கு அதிமுக பதிலடி கொடுக்க, இந்த விஷயங்களெல்லாம் ஒரு காமன் பொருள் என்னன்னா கூட்டணி. இந்த கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. புதியவர்கள் வர திரு விஜய் அவர்கள் வரும்பொழுதும் கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருப்பது, இப்படி பல முனைப்பட்டிருப்பது அப்படிங்கிறது கட்சிகளுக்கான ஆப்ஷன்ஸை கூட்டி இருக்கிறதா. இப்படி கட்சிகளால், தமிழ்நாட்டு கட்சிகளால், அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கூட்டணி இன்றி ஆட்சி அமைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக. அதை காட்டுதா கூட்டணிக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் இதை பலமுனைப்பட்டிருக்க கூடியிருக்கிறதா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு. விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ரவி குழந்தைவேல் அதிமுகவின் சார்பாக மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைகிறார், மூத்த பத்திரிகையாளர், மற்றும் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் இணைகிறார், பாஜகவுடைய முக்கிய பிரமுகர். திரு ஹிதயத்துல்லா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். திரு பிரகாஷ், திரு பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னதோ இல்லை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை சொன்னதோ இதெல்லாம் ஒரு பிளெயின் ஃபேக்டா இல்லை அதில் உள்ளர்த்தங்கள் இருக்கு? இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இயங்கியல் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ரண்ட்டு வெஸ்ட் பெங்காலில் அங்கே பெரும்பான்மை பலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றிருந்தால் கூட அவங்க ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட்டுன்னு ஒரு இங்கே ஃபார்வர்ட் பிளாக்குன்னு சொல்லப்படக்கூடிய கட்சி ஒரு சாதிய கட்சின்ற மாதிரி கூட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உண்டு, இதுக்கு ஒரு விமர்சன பார்வை உண்டு. ஆனால் அங்கே அது ஒரு முற்போக்கு குணாம்சத்தோடு இருந்த ஒரு கட்சி. அங்கே அந்த கட்சி உட்பட எல்லாரையும் இணைச்சி ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட்டை 27 வருடங்கள் கிட்டத்தட்ட அங்கே ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எல்லா முற்போக்கு இயக்கங்களுடைய இயங்கியல் தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். கேரளாலையும் அதே எக்ஸ்பீரியன்ஸ். கேரளாவில் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், எல்டிஎஃப், இங்கே லெஃப்ட் ஃப்ரண்ட்டு, இங்கே லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 1952 பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் களத்தில் பல கூட்டணி கட்சிகள் இருக்குது. கருத்து ஒற்றுமையே வர முடியாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாஜகவும் திமுகவும் ஒரு பீரியடில் கூட்டணி கட்சிகளாக இருந்தது. அதுக்கு மையப்புள்ளியாக காமன் மினிமம் ப்ரோக்ராமை கொண்டு வந்ததோடு இல்லாமல் அதுக்கு மையப்புள்ளியாக அதிமுக என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு எதிர் முடிவு திமுக எடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒத்த கருத்து உள்ள புள்ளிய கட்சிகளுடைய நீட்சி என்பது பெரிய அளவுக்கு தமிழக அரசியலில் ஒரு இயங்கியல் தன்மை. இதுதான் அரசியலோட இயங்கியல் தன்மையும். அதான் அதில் மாற்று கருத்தே இல்லை. எம்ஜிஆரும் கூட்டணி வச்சுருக்காரு, எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட போயிருக்காரு, மொரார்ஜி தேசாயோட போயிருக்காரு, மாறி மாறி போயிருக்காரு. பேக்ரவுண்ட் திரு பாலகிருஷ்ணன் சொன்னதில் ஒரு உள்ளர்த்தம் இல்லாமல் இல்லையா? பாலகிருஷ்ணன் சொன்னதில் ஒரு உள்ளர்த்தம் என்பது எனக்கு தெரியல. ஏன்னா அவரு ரொம்ப இயல்பான ஒரு அரசியல்வாதி. எனக்கு பாலகிருஷ்ணனை பர்சனலாகவே நல்லா தெரியும். ரொம்ப இயல்பான ஒரு அரசியல்வாதி. அந்த அவரு சில விஷயங்களை ஃபோர்காஸ்ட் பண்ணி அவர் சொல்கிறாரு. அதில் உள்ளர்த்தம் இருக்கக்கூடியது. இன்னைக்கு என்ன திமுகவுடைய வெயிட்டேஜை குறைக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரலையா? திமுக தன்னுடைய பலத்தில் ஜெயிக்கிறதா தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது. நீங்கள் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கும்போது கூட்டணிக்கான வெயிட்டேஜை ரொம்ப கூட்டி காட்டிக்கிறதா இல்லை ஹைலைட் பண்ணுங்க? நீங்கள் இன்னொரு போக்க பாருங்க. அரசியலில் முழுக்க தமிழக அரசியலில் கூட்டணி இருந்திருக்கு, தேர்தலில் கூட்டணியாக போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் கூட்டணி அரசாங்கம் என்பது பெரிய அளவுக்கு இல்லை. கூட்டணி அரசுன்ற கான்செப்டை தமிழக மக்கள் அதை ஒரு நிலையான தன்மையின் வடிவமாக தமிழக மக்கள் ஏற்கலை.
கூட்டணி ஆட்சின்னு நீங்கள் வந்தீங்கனாலே தேர்தலில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி வந்து சொன்னீங்கனாலே உங்கள் கூட்டணி வந்து வீக்கான கூட்டணின்றது அக்கௌண்ட் ஆகும். உதாரணத்துக்கு மக்கள் நல கூட்டணியா? மக்கள் நல கூட்டணி. அவங்க இப்போ அதிமுக தான் வந்து தனியாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவங்க வந்து தனியாக நின்னாங்க. பாக்கி எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எல்லா இடத்துலையும் கூட்டணி. இன்றைக்கி அதிமுகவுடைய பொசிஷன் என்ன? திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன மாதிரி 100 கோடி வச்சுருக்கோம், 200 கோடி வச்சுருக்கோம், கூவி கூவி விற்கிறோம், அவ்வளவும் கஷ்டப்பட்டு மறுத்துட்டாருங்க. அவர் மறுத்துடலாம், அவள் பேசுனதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எங்கள் அண்ணன் திண்டுக்கல் அம்மா இருக்காங்க, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்காங்க அம்மா, திண்டுக்கல் பாலபாரதி அம்மா. எங்கள் அண்ணன் எப்படி பேசுவார், யதார்த்தமாக எப்படிலாம் பேசுவாருன்றது தெரியும். ஆனால் குழந்தைவேல் அண்ணன், ரவி குழந்தைவேல் அண்ணனுக்கும் தெரியும். ஸோ அவர் மறுக்கலாம். ஆனால் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை தேட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எது? அதிமுக. ரவி பதில் சொல்லுங்க. பிரகாஷ் சொல்றது வந்து யதார்த்தமாக சொல்கிறார். அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசக்கூடியவர், ஒரு கலா ஆய்வுக்கு போகும் வெளிப்படையாக பேசக்கூடியவர், அப்படியே எடுத்துக்கலாம். வெள்ளந்தியாக பேசக்கூடியவர் அப்படியே எடுத்துக்கலாம். எங்கள் அப்பாவுடைய சககால நண்பர். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் மித்தவங்க பேசுகிற மாதிரி ஒரு அர்த்தத்தோடு பேச மாட்டார். அது அவங்கள வந்து ஒரு குஷிப்படுத்துறதுக்காகவும் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சீரியஸாக அவங்க போய் உட்காந்துட்டு ஒரு கலா ஆய்வு அப்படின்னு பேசும்பொழுது அவங்களோட அப்படியே கார்னரில் உட்கார வைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கேஷுவலாக வேற போயிடுறீங்களா நீங்க? அப்படி சொல்லலை. அதாவது ஒரு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து இயல்பா இருக்கணும். இல்ல அவர் எப்படி பேசினாரோட குணாதிசயங்கள் எல்லாம் இன்னைக்கு அவர் என்ன சொன்னாருங்க, அது என்ன காட்டுது அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்து டெஸ்பரேட்டா இருக்கிறீங்க அப்படின்னு திரு உதயநிதி அவருடைய ஸ்டேட்மென்ட் பாத்தீங்க. டெஸ்பரேட் கூவி கூப்பிடுறீங்க. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா கட்சிகளும் தன்னுடைய பலத்தை விட கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலோ இல்லை ஒரு சேஃப் கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் போகணும். வெற்றி இல்லாம காட்டுதுன்னு இருக்குல்ல, நீங்க அவர் மறுக்கலாம், பட் இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு வரத்துக்கே காசு கேட்கறாங்க அப்படின்னா, அப்படி காசு கேட்டாங்கன்னா முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன்ட்டியோ இடிடியோ யாரு கேட்டாங்கன்றது சொல்லணும். இல்ல யார் யார் வாங்கியிருக்காங்க, அது அபார்ட். இல்ல யார் யார் வாங்கியிருக்காங்க லிஸ்டே வெளியே வந்தது போன வாட்டி. யார் யார் அபிஷியலா வந்து எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சார் லெஜிட்டிமேட்டா வாங்கலாம் சார், அண்டர் தி டேபிள் தான் வாங்க கூடாது. அண்டர் தி டேபிள் வாங்குனாங்கன்னு அவர் அதை பத்தி எதுவுமே சொல்லல. 50 கோடி 100 கோடி எல்லாம் லெஜிட்டிமேட் கிடையாது. இல்ல அது கரெக்ட், அந்த மாதிரி இல்ல, அவர் சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருக்காரு. மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க அபிஷியலா யாரு யதார்த்தத்தை காட்டுதோ. ஆமா, யதார்த்தமா பேசுறது வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஒரு கலந்தாய்வில் வந்து ஒரு சீரியஸாக ரொம்ப இதாக டென்ஷனாக இருக்க வேண்டாம், ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் நகைச்சுவையாக பேசுகிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆனால் திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறார், இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எந்த நிலைமை? 100 கோடி 550 கோடின்னு கூட்டணி கட்சிகள் கேட்குற நிலைமை. அது உதயநிதி சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. வேற யாராவது சொன்னால் கூட வித்தியாசமாக எடுத்துக்கலாம். உதயநிதி பேசுவது தான் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அவர்கள் திமுகவை பொறுத்தவரை கூட்டணி இல்லாமல் அவர்கள் அரசும் இல்லை ஆட்சியும் இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு கூட்டணியும் இல்லை பெருசா. அது ஏன் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? இட் இஸ் டேக்கிங் டு, அதாவது இன்னும் டைம் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கு. 1 இயரில் வந்து எவ்வளோ ஒண்டர்ஸ் நடக்கும். இப்படி தான் நாடாளுமன்ற தேர்தல் போது சொல்கிறீங்க மெகா கூட்டணி. சரி ஓகே, அதில் சில நேரத்தில் ஸ்லிப் ஆகுது. அதாவது எல்லா கட்சியுமே ஆல் த டைம் நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ திமுக மட்டும் தான் ஆட்சியிலே இருக்குது, இல்லை அதிமுக ஆட்சியில் இல்லைங்கிற மாதிரி வந்துடும். ஒரு டைம் அதிமுக வருது, அப்புறம் 10 வருஷம் திமுகவே இல்லை, அப்புறம் திருப்பி அதிமுக வருது. இது வந்து ரொட்டீனாக நடக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இதை தவிர வேற யாராவது வர்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 2 திராவிட கட்சிகளை தவிர வேற கட்சிகள் கிடையாது. இது ஒரு சைக்கிள் தெரியுதா சொல்ல, திமுகவே கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. நீங்க கொஞ்சம் புஷிங் அபவுட் த வெயிட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ? இதான் வாய்ப்பு, நீங்க நிறைய கட்சிகள் வந்திருக்கு அப்படின்னு. ஆமா ஆமா யதார்த்தம் தான் அப்படின்னு என்டாஸ்லாம் பண்ணி பேசியிருக்கிறீங்க. யதார்த்தமாக பேசுறது வேற, ஏதோ அர்த்தமாக பேசுறது வேற. இன்னைக்கு உண்மை என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ கடந்த ஒரு 2014க்கு பிறகு எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கவில்லை. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு கடந்த முறை அதிமுக எவ்வளவோ எதிர்பார்த்தாங்க, பாமக வரும்னு எதிர்பார்த்தாங்க, இன்னும் சில கட்சி வரும்னு எதிர்பார்த்தாங்க, உங்களை கூட எதிர்பார்த்தாங்க. சொல்கிறேன் எல்லாத்தையும் தான். யாரையும் எதிர்பார்க்கறது வேற இல்லை, எதிர்பார்ப்பு வேற, வந்ததா வரலையாங்கிறத முக்கியம். அதிமுகவை பொறுத்தவரை கடந்த தேர்தல்களில் வரலை, அதுதான் முக்கியம். தேமுதிக மட்டும்தான் வந்தது.
அப்போ நீங்கள் காலம் மாறும் காட்சி மாறுங்கிற அதான் சொல்கிறேன். அது வரட்டும், மாறும்போது பார்க்கலாம். அதாவது மாறும்போது பார்க்கலாம், அரியணையில் ஏறும்போது பார்க்கலாம், அல்லது அந்த கட்சி தன்னை தேரும்போது. கட்சி உடஞ்சி போய் ஒரு நிலையில் இருக்குது. அதன் விளைவாக என்ன ஆச்சு, அவங்களுடைய இது நாளுக்கு நாள் தேஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் 75 இடம் எடுத்தோம்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மை தானே? அதன் பிறகு அந்த அளவுக்கு அவர்களால் வாக்கு எடுக்க முடிஞ்சா, அந்த பர்சன்டேஜ் எடுக்க முடிஞ்சா, அதுக்கு என்ன காரணம்? கூட்டணி தான் காரணம். கூட்டணி இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல். நம்ம பிரதமர் மோடி கூட இன்றைக்கி ஆட்சியில் இருக்காருன்னா அவர் கூட்டணி இல்லாமல் இருக்க முடியாது. அவரே கூட்டணி இருக்கார். 10 வருஷமாக பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தவர் அப்போ கூட வேறு வழி இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு சில அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அப்போ நீ யோசிச்சு பாருங்கள், நான் அசைக்க முடியாத ஆள், காங்கிரஸ் முக்து பாரத், எதிர்கட்சியே இல்லை, கண்ணு கட்டிய தூரம் வரை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பலர் இருந்தாங்க. நிரந்தர பிரதமர் சொன்னவங்க மட்டும் இல்லை, நிரந்தர முதல்வர்னு நான் தான் சொன்னவங்கெல்லாம் அந்தர முதல்வர் ஆனதையும் நம்ம கண்ணால் பார்த்தோம். எத்தனை பேர் அந்தர முதல்வராக போனதையும் நம்ம பார்த்தோம். அதனால எதுவுமே நிரந்தரம் இல்லை, மாற்றம் வரும். கூட்டணி இல்லையா, அந்த மாற்றம் ஒன்றுதான் மாறாது. நான் சொல்ற மாற்றம் அவருக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவருக்கு ஒரு மாற்றம் வரும். இருக்கிற கட்சிகள் எங்களுக்கு ஆட்சிக்கு கூட்டணி கட்சி சொல்றாரு பாருங்க, தெளிவான மெசேஜ் என்ன வரும்னு சொன்னா, இப்ப இருக்கிற 1-2 சின்ன கட்சிகள் இருப்பாருங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் கிருஷ்ணசாமி முதற்கொண்டு எங்களுக்கு கூட்டணியில் பங்கு வந்தால் கூட்டணியில் பங்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருமே அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. இந்த திமுக கூட்டணியை பொறுத்தவரை அந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை. இன்றைக்கு திமுக நம்புற மாதிரி சொல்லுங்க, நம்புற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை இல்ல, நீங்க தான் பிரச்சனை வரும்னு போன எலெக்ஷன்ல என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் இப்பதான் பேசி ஓஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை ஓஞ்சிருச்சு இல்ல, ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்படி யோசிங்க. வேற யார்கிட்டயும் ஆரம்பிக்கல இல்ல, அங்கதானே ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க கூட கிடையாதுன்னுட்டாங்க, அவங்க கூட தான் கிடையாதுங்கிறது அது கரெக்ட் ஃபைனல் வேர்டு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்ப அந்த விஷயத்துல சொல்றேன், இப்ப மாற்றம் என்ன மாற்றம், இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுங்கிற ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்துல யாரு ஏற்றம் பெறுறாங்கிறது தான் முக்கியம். ஏற்றம் பெற முடியாது, ஏன்னா நீங்க உங்க தேற்றத்திலே நீங்க இல்ல. யார் ஏற்றம் பெறுகிறார்கள் அதான் முக்கியம். நீங்க தேற்றத்திலே இல்ல, அதுதான் முக்கியம். உண்மை பாருங்க, இப்படித்தான் நீங்க சொன்னீங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக எங்களுக்கு வேணாம்னு சொன்ன பின்னால அவர் வருவாரு, இவர் வருவாரு, மதுரையில கேட்டாங்க, மானாமதுரையில கேட்டாங்க, இப்படிலாம் பேசுனது நீங்க. கடைசியா பார்த்தா தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் உங்கள்கிட்ட வரல. அதான உண்மை. நாளைக்கு வரும்போது பார்ப்போம். அத்தைக்கு மீசம் முளைக்கட்டும், சித்தப்பா நிச்சயமா சொல்லுவோம். மேடம் பாலபாரதி, இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களை அசெப்ட் பண்ணிக்கிறீங்கிற ஒரு க்ரூட் ஒப்பீனியன் இருக்கு, மறுக்கிறீங்களா? இங்கே திரு கேபியோடைய கருத்துடைய அர்த்தம் என்ன, உள்ள அர்த்தம் என்ன? நானும் நீங்கள் கேள்வி கேட்டதுலேருந்து யோசிச்சு பார்த்தேன், என்ன உள்ள அர்த்தம் அப்படின்னு சொல்லி. அவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைகளிலிருந்து அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார். மேலும் தமிழ்நாட்டில் யாருன்னு தெரியல, ஒரு கூட்டணி கட்சி, அதிகாரத்தில் பங்கு அப்படியான ஒரு டாப்பிக்கை துவக்கி விட்டுட்டாங்க. ஸோ அது பத்திரிகையாளர்கள் அவரை பார்க்குற போல் இதுக்கு என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேள்விகள் வருகிற பொழுது, ஒரு தேர்தல் அரசியலில் பல கட்சிகளும் இணைந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில். ஆகவே அதை ரொம்ப யதார்த்தமான நிலையை புரிந்து கொண்டு தான் தோழர் கேபி சொல்லியிருக்காங்க. ஹாஃப் பாட்டில் ஃபுல்லுன்னு பார்க்கலாம், ஹாஃப் பாட்டில் எம்டினும் பார்க்கலாம். அதை பார்க்குறவங்கள பொறுத்து இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற அர்த்தம் தான், அதாவது யதார்த்தத்தை சொல்கிறாரு, அதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் கலை யதார்த்தமாக தொடர்ந்து இருந்துட்டு வருது. ஆனால் இன்னொரு பக்கம் திமுக எங்கள் பலத்தால், எங்கள் ஆட்சியோடைய நலனால் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை எங்கள் துணையின்றி நீங்கள் ஜெயிக்க முடியாது, நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறீங்களோ? கரெக்ட் இல்லை, அதாவது 1967 தான் திமுக அதிகாரத்திற்கு வந்தது. 40 ஆண்டு காலமாக காங்கிரஸ் தான் அதிகாரத்தில் இருந்தது. 40 ஆண்டு கால காங்கிரஸ் விடுதலை போராட்டத்தில் தலைமை வைத்த காங்கிரஸ் கட்சி அதனுடைய ஆட்சியை எப்படி வீழ்த்தினார்? அண்ணா எதிர்கட்சிகள் தான். அன்றைக்கி அண்ணா தலைமையில் சிபிஎம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திரா கட்சி, ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களினுடைய கட்சி, இடது வலது எல்லாமே இருந்தது. ஆமாம், எல்லா கட்சிகளும் ஒரு 8 கட்சிகளுக்கு மேலே இருந்தது, சுயேட்சைகளும் இருந்தாங்க. அப்போது பத்திரிகைகள் அந்த வெற்றியை பார்த்த பிற்பாடு அடுத்த நாள் என்ன எழுதுனாங்கன்னா, தமிழ்நாட்டில் முதலாக எதிர்க்கட்சிகளினுடைய வலிமையான ஒற்றுமை,
அதுதான் இந்த வெற்றியை தீர்மானித்தது. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார வியூகம். மூன்றாவது, அண்ணாவினுடைய மதியோகம். இது 3 தான் இத்தனை ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸை வீழ்த்த முடிந்ததுன்னு எழுதினாங்க. ஆகவே தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு செல்கிற பொழுது இத்தனை கட்சிகளும், சிபிஎம் கட்சி உட்பட, அன்றைக்கு ஒன்றாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அணிக்குள்ளே வரல, சிபிஎம் இருந்தது, இன்னும் சில சோசலிச கட்சிகள்லாம் இருந்தாங்க. அப்போது துவக்கமே பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து தான் காங்கிரஸை வீழ்த்த முடிந்தது, அதிகாரத்திற்கு திமுக போக முடிந்தது. அப்போ அதை தொடர்ந்து தான் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது திமுகவும் ஓடையும் இருந்தது, அதிமுக கூடயும் இருந்தது. அப்போ அப்படி தான் அது வந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே இது ஒன்றும் புதிதல்ல. தமிழகத்தின் துவக்கம் அப்படி இருந்தது. கேரளாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அவர்கள் முதலமைச்சர் 1957 வந்தாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டுமல்ல, கூட வேறு சில மாநிலத்தினுடைய சில கட்சிகள் இருந்தாங்க. அதோடு சேர்ந்து சுயேட்சைகள், முன்னாள் ஜனாதிபதி கேஆர் நாராயணன் அவர்கள், அவர் ஒரு தனியாக சுயேட்சையாக தான் நின்னார். அவரையும் இணைச்சிக்கிட்டாங்க, அந்த ஆட்சி அதிகாரத்தில் இணைச்சிக்கிட்டாங்க. அவர் ஒரு அமைச்சராக வந்தாங்க. அப்படி 1957 ஒரு கட்சி தனியாக நின்றெல்லாம் காங்கிரஸை வீழ்த்தலை, பல கட்சிகள் சேர்ந்து தான் அன்றைக்கு வீழ்த்தினாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல, அது அதிகாரத்துக்கு போக முடியல. அப்படி பல மாநிலங்களில் வந்துருச்சு. இப்போது காங்கிரஸையும் இணைத்து கொண்ட பல கூட்டணி, இந்தியா கூட்டமைப்பு இதெல்லாம் உருவாகியிருக்கு. இப்போ அகில இந்திய அளவுக்கே பல கட்சிகள், எதிரும் புதிருமான கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டமைப்புக்குள் வந்ததுனால தான் பாஜக போன முறை 303 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 240 தான் பெற முடிந்தது. ஆகவே ஒரு தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்ன பாஜக அயோத்தியை உள்ளடக்கிய தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல. அப்போது இந்த பின்னடைவை, இந்த தோல்வியை ஏற்படுத்தியது பல கட்சிகளும் சேர்ந்து இந்தியா கூட்டமைப்பு. ஆகவே தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, பாஜகங்கிற பலமான எதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிரியை வீழ்த்துறதுக்கு ஒரு பலமான கூட்டணி தேவைங்கிறது தான் எதார்த்தம். நிச்சயமாக தேவை. அன்னைக்கு காங்கிரஸை எதேச்சதிகாரமாக இருந்தது, ஒரு கட்சி தான் இந்தியா முழுதும் ஆண்டு கொண்டிருந்தது. மாநிலத்தில் மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியல. ஆகவே அத்தகைய சூழ்நிலையில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி பஞ்சம் ஏற்பட்டது, பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டது, இந்தி திணிப்பு ஏற்பட்டது, இளைஞர்கள் போராடி கொண்டிருந்த காலகட்டம். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் பல கட்சிகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து தான் அன்றைக்கி திமுக தலைமையில் தேர்தல் போராட்டத்தை நடத்தினாங்க. ஆட்சி இது ஒரு யதார்த்தத்தை சொல்கிறாரு, ஃபேக்டை சொல்கிறாரே தவிர உள்ளர்த்தம் எதுவும் இல்லைங்கிறீங்க. இல்லை, உள்ளர்த்தமும் வெளியர்த்தமும் இது ஒன்று தானுங்க. ஆனால் நீங்கள் வேறு ஏதோ அர்த்தம்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை, அவங்க சொல்ல வர்றது மறைமுகமாக இன்னொரு செய்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்ல பாஜக 400 இடம் பெறும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலமாக கூட்டணி இல்லைன்னா பிரச்சனை, இப்போ இன்னைக்கு கூட்டணி தயவுல தான் ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கறத ஒரு கோடிட்டு காட்டுறது யாருக்கு காட்டுறாங்கன்னா, திமுக 200 நோக்கி போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஓஹோ, அதுக்கு சொல்ல வர்ற மெசேஜ், எங்க தயவு இல்லைன்னா உங்க கதையெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படியே இல்ல, அப்படியே எடுத்துக்கலாம். திமுக 200 சொன்னது கூட்டணி கட்சியில சேர்த்து தானே ஒழிய திமுக நான் மட்டும் 200 சொல்லல. 200 இலக்கு என்பது வேற. நீங்க அன்னைக்கு அம்மையார் அழகா சொன்னாங்க ஒரு விஷயம். திமுக அன்னைக்கு கூட்டணி நின்று ஆட்சிக்கு வந்ததுல இன்னொரு காரணம் உண்டு. அந்த லட்சியம் நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் சொன்னாங்க. அன்னைக்கே நீங்க அரசியல் வந்துருச்சு, அரசியலுக்கு இணைய அரசியல் வந்துருச்சு. இன்னைக்கு எப்படி ரேஷன் வந்துச்சோ அது மாதிரி நீங்க அதை புரிந்து கொள்ளணும். கூட்டணி கட்சி இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க, 2014க்கு பிறகுதான் கூட்டணி அணியை வலிமையாக்குறாங்க. 2014 காங்கிரசும் இடம் பெற முடியல பாராளுமன்ற தேர்தலில், அதே மாதிரி திமுக இடம் பெற முடியல. அப்ப ஜீரோங்கிறது 2 பேருக்குமே வந்த விஷயம் தான். அவங்களுக்கு மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளா இருந்த பல கட்சிக்கு ஜீரோவா நீங்க தர முடியாது. அதை கலைஞர் புரிந்து கொண்டார், இன்றைய முதல்வரும் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு கட்சியாக இணைத்து 2016 ஒரு வலிமை பெற்றார்கள். 1.5 விழுக்காட்டில் தான் வெற்றி வாய்ப்பை அன்றைக்கு இழந்தாங்க.
அந்த 1.5 விழுக்காடு வெற்றி வாய்ப்பை இழந்தார். அன்னைக்கு வந்து இந்த கூட்டணி வலிமை வந்து அதே 16 இழந்ததை அடுத்தடுத்து 10, 18, 19, 20, 21 உள்ளாட்சி தேர்தலில் எல்லா தேர்தல்களையும் திமுக கூட்டணி வலிமையாக வெற்றி பெற்றது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதிமுக பலகீனம் அடைந்தது. இதையும் நம்ம பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் பாஜக வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதாங்கிற நிலைமையெல்லாம் பல கட்சிக்கு வந்துருச்சு. தெளிந்த நீரோட மாதிரி போயிட்டு இருக்காங்கல்ல. இல்ல அவர் வந்து அண்ணன் வந்து பேசுறது பார்த்தா திமுகவுடைய கொள்கை பரப்புச்செயலாளர் லெவலுக்கு பேசுறாரு. நான் இருக்கலாம், திமுக தான் வந்திருக்கேன் நான். கூட்டணி அவ்வளவு நல்லா இருக்கு. அதெல்லாம் அவங்க விட்டு கொடுக்குறாங்களா? பாருங்க, அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னா காங்கிரஸ்ங்கிறத இண்டிவிஜுவாலிட்டி, திமுகங்கிறது இண்டிவிஜுவாலிட்டி. நாங்க கூட்டணி அவர் வந்து கூட்டணி ஓகே, கூட்டணிக்காக பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க. இல்ல கூட்டணிக்காக திமுகவுடைய கொள்கை பரப்புச்செயலாளர் மாதிரி பேசக்கூடாது. அதிமுக எதிராக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்படி கிடையாது. அதிமுக கூட்டணியில உங்களுக்கு எஸ்டிபின்னு ஒரு கட்சி இருக்கு, அவரை கூட்டு உட்கார வச்சீங்கன்னா அதிமுக எதிராக பேசுவாங்க. அந்த கூட்டணி கட்சிக்கு தான் பேசுவாங்க. இது கூட தம்பி ரவிக்கு தெரியலன்னு சொன்னா தேமுதிகவோட டீல் பண்ண அனுபவம் உண்டு. தேமுதிக தலைமை டிக்கெட் போது எல்லாம் சேர்ந்ததுதான் அதிமுக. அதிமுக சசிகலா, ஓபிஎஸ், இதுதான் தேமுதிகவுடைய பொசிஷன். இல்ல அதெல்லாம் நான் மறுக்கல. அவங்களுக்குன்னு ஒரு சுய இது இருக்கு, சரிங்களா? இப்போ காங்கிரஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம், தேசிய இயக்கம். தேசிய இயக்கத்திலிருந்து வந்தவர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுறது என்னால இது பண்ண முடியல, ஜீர்ணிக்க முடியல. இன்னொன்னு என்னன்னா, நாங்களும் காங்கிரஸ் நல்லா இருக்கிறது உங்களால அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. இவரு வந்து எந்த முடிவு எடுக்க முடியாது. இவரு இவ்வளவு பேசுறாருல, இவரு முடிவெடுத்து நாங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளார நாங்க வந்து யாரோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தான் முடிவு எடுப்போம், எங்களுடைய சுய அதிகாரம் எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச முடியாது. 2023 பாஜகவுக்கு எதிராக உங்களால பேச முடிஞ்சா? பாஜக தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லாம் பண்ணாங்க. உங்களால பாஜக விட்டு கொடுக்க முடியாது. தைரியம், துணிச்சல் எங்களுக்கு இருக்கு. அது நாங்க தைரியமா இப்ப இருக்கு. 2023க்கு முன்னால எந்த ஸ்டேட்மென்ட் கொடுக்கணுமோ அதை தான் பாஜகவை பலமா நீங்க சொல்லுங்க போட்டிடுறாங்க. இதுதான் ரெண்டு கூட்டணி. Where does this leave you? இல்லை, பாஜகவை போன நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்தாங்க. ரெண்டும் அதிமுக வெளியில் வந்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு 8 தொகுதியில் அவங்களுக்கு டெபாசிட் இல்லை. 11 தொகுதியில் 3வது இடத்துக்கு தான் வந்தாங்க. இந்த தோல்வி ஏன் அப்படின்னு அதிமுக ஏதாவது பரிசீலனை பண்ணது உண்டா? ஏங்க பரிசீலனை பண்ணாம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிருக்கோமே. அது வேற. அதற்கு முன்னால வந்து நீங்க பாராளுமன்றத்தில் தோல்வி நடந்ததுக்கு என்ன காரணம் சொல்லி மாவட்ட வாரியா எல்லாரையும் வர வச்சு டிஸ்கஸ் பண்ணி பக்காவா என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கிறத அப்டேட்டா ரிப்போர்ட் எடுத்திருக்கோமே. நீங்க ஒரு வெற்றி தோல்விங்கிறது அரசியல் கட்சியில சகஜமா நடக்கக்கூடியது. வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடையாம இருந்ததே கிடையாது, தோல்வி அடைஞ்சவங்க வெற்றி அடையாம இருந்ததே கிடையாதுங்கிறத தெள்ள தெளிவா எல்லா இடத்துலயும் நாங்க ஒத்துக்கிறோம், சொல்றோம். சகோதரியோட கருத்துக்கு ஒரு உள்ளர்த்தம் பார்த்தோமேனா, இப்படி இருக்கிற கட்சியோட நாங்க கூட்டணி வரணும்னு எதிர்பார்ப்பீங்களா? அதெல்லாம் இங்க பாருங்க, நீங்க எப்படி டைவ் அடிச்சு வர போறாங்கன்னு பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. அப்படியெல்லாம் டைவ் எல்லாம் அடிக்கிறது இல்ல. நீங்க அதிமுகவோட இதுக்கு முன்னால உறவே இல்லாத மாதிரி நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா உண்மையிலேயே மக்களே சபிச்சு போயிருவாங்க. இப்படி என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்ட்டு. இல்ல, அதிமுக திமுக திராவிட கட்சிகளா தான் நாங்க பாக்குறோம், இடதுசாரிகள். இல்ல அதுதான் நானும் அதுதான் சொல்றேன். நானும் அதுதான். இப்போ ஒடிசாவுல என்ன நடந்தது? கேபியோட கருத்து அப்படியும் பார்க்க முடியல. 2 பேரும் ஈக்குவேட் பண்ணி பேசுறீங்க. திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டுல வச்சு பேசுறீங்க. அந்த கூட்டணியில் இருந்துகிட்டு. ஆமா, மதசார்பற்ற கட்சிங்கிற முறையில நம்ம அப்படிதானே பாக்குறோம். தமிழ்நாட்டுல பேசுறது இவங்க வேற, வெளியில பேசுறது வேற. அது கூட்டணி. இதே கேபி வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதிமுக வந்து எந்த சூழ்நிலையிலும் பாஜகவோடு எதிர்காலத்தில் கூட்டணி சேராது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஏற்பட போகக்கூடிய நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. சத்தியம். அந்த சந்தேக நிழல் அதிமுக மீது இன்று வரை இருக்கிறது. அவர் பிரகாஷ் சொல்றதுல ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றது வந்து பாஜக கூட்டணி இருக்குங்கிறது தான் ஒரு நெருடலான விஷயம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நாங்கள் அவங்களை கூட சேர மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை நாங்க சொல்லல அப்படிங்கிற அர்த்தம் அப்படி எடுத்துக்கணும். அதாவது பாஜகவோட கூட்டணி இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோங்கிற மாதிரியும், பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் சேருவதை யாரும் தடுக்க முடியாது, அது ஆப்ஷன் இருக்கு, ஓப்பன் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். இல்ல நீங்க அதாவது அறிக்கையில சொல்றது வேற, வார்த்தையில சொல்றது வேற.
பிரச்சனைகளை நீங்க எங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க அதிமுக? பிரச்சனைகளை face பண்ணாம எப்படி எதிர்க்கட்சியா இருக்கோம், மக்கள் எப்படி எங்களுக்கு ஓட்டு அதானி போட்டிருக்காங்க? சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? நான் என்ன என்ன கேக்குறேன்? போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க? சரி, விலைவாசி இவ்வளவு இருங்க கூடுது. அப்படி பிரச்சனை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க கேள்வி கேட்டுட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கூட்டணியில இருக்க முடியாது. சரியா? யார் நீங்க நீங்க கள்ளக்குறிச்சி இல்ல நீங்க திமுக கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கள்ளக்குறிச்சி மரணங்கள் எடுத்து ட்ரக் மாஃபியால எடுத்து எல்லா பிரச்சனைக்கும் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்களா, இல்ல நீங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த மக்கள் விரோதம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் உங்களோட கூட்டணிக்கு வந்திருக்க மாட்டோம். ரவிக்கு ஒரு தகவல் சொல்லுங்க. திமுக ஆட்சியில சில தவறுகள் நடக்கும்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தது, காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது, விடுதலை சிறுத்தை எதிர்த்தாங்க. அவங்க அதை சரி பண்ண உடனே அது இதாச்சு. உதாரணமா வந்து கான்ட்ராக்ட் லேபரு, அதே மாதிரி 12 மணி நேரம் வேலை, இதெல்லாம் வரும்போது கூட்டணியில இருந்தா கூட கூட்டணி தர்மம்ங்கிற ஒரு ஓரமா ஒதுக்கி மக்களுக்காக போய் நின்றாங்களா இல்லையா? ஏன் இப்ப ரீசெண்டா நடந்த உங்களுக்கு இந்த ஒரு தொழிலாளர் போராட்டத்துல எல்லாரும் ஆமா எடுத்து இன்னைக்கு நின்றாங்களா இல்லையா? அதனால கூட்டணி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஆட்சியில அவர்கள் அறியாமையோ அறிந்தோ ஒரு தவறு நடந்தால் அதை தட்டி கேட்கிற வேலையை கூட்டணி கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முதல்வர் என்ன செய்யறாரு, இந்த கோரிக்கை நியாயமா இருந்தா அதை சரி செய்யறாரு. இதுதான் பிரச்சனை. திரு ஜி கே நாகராஜ், நான் முதல் கருத்து கேட்டது சுருக்கமா முடிச்சிருமா? எஸ்மா, என்ன குறிக்க? அதாவது திமுக அரசாங்கம் சம்பந்தமாக பாஜகவை எதிர்க்கிற அந்த அரசியல் நிலைப்பாட்டில் அவங்க நாங்கள் கூட்டணிங்கிறது வேற, தேர்தல் கூட்டணி. ஆனால் அரசுங்கிற முறையில் இந்த அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கிறது. களத்தில் நின்று போராடிட்டு இருக்கிறோம். சாம்சங் பிரச்சனை மட்டுமல்ல, தொழிலாளிகளுக்கான வேலை நேரத்தை உயர்த்தப்பட்ட பொழுது அவர் தம்பி சொன்னாங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம், அதை கண்டித்து தோழர் கே பாலகிருஷ்ணன் தான் அங்கே ஆர்ப்பாட்டம் நடந்தது. இல்லைங்க, அப்புறம் நீங்க எதுக்கு நடத்துறீங்க? இல்லை, நீங்க பேருக்காவது பாஜக கூட்டணியில வந்து நீங்க பங்கு பெறுகிறீர்கள், அது தேர்தலுக்கு மட்டும்தான். நீங்க ஒண்ணு ஆட்சியில போய் உட்கார்ந்துட்டு நீங்க மந்திரியாவோ இல்ல வாரிய தலைவராவோ இல்ல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், கூட்டணி முடிஞ்சது இல்ல, முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், மக்களுக்காக நீங்க உழைக்கிறீங்க, மக்களுக்காக கட்சி நடத்துறீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு அடி தள்ளி வந்து உங்களை நாங்க விமர்சனம் செய்யத்தான் செய்வோம், போராட்டத்தை நடத்ததான் செய்வோம். கட்சிக்கு வந்து நீங்க கூட்டணிங்கிறது வந்து தேர்தல்ல மட்டும்தான், மக்களுக்காக நான் உழைக்கணும், அதுக்காக கட்சி நடத்தணும் விட்டுட்டு நீங்க வந்து ஒட்டுமொத்த கூட்டணி என்பது திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி தினம் மீட்டிங் போடுறீங்க, தினம் பேச்சு. எங்க போனாலும் முதலமைச்சர் பேசும்பொழுது கூட்டணி கூட்டணி கொள்கை கூட்டணி, திராவிட கூட்டணி, பாச கூட்டணி, பண்பு கூட்டணி, அந்த கூட்டணி இந்த கூட்டணி, உங்களை கட்டுப்படுத்துகிற மாய சொல்லாத அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து ஒத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சுயரூபத்தை இழந்து நீங்கள் கூட்டணிகள் என்ற பெயரில் மட்டும் இல்லை. இல்ல இல்ல பாஜக எதிர்ப்பு கூட்டணி இல்ல அதிமுக சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கா நாங்க அதிமுக சொல்றதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் அதிமுக கூட்டணியில் இருக்கிறவர்களை நாங்கள் வந்து அவங்களை நிர்பந்தப்படுத்தி தினம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நாங்க கூட்டதே கிடையாது. எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட்டிருக்கோம். நீங்க எத்தனை வாட்டி நீங்க திமுக ஆபீஸ்க்கு போறது உங்க ஆபீஸை விட அதிகமா போறீங்க, அது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு இத்தனை கூட்டணி பேச்சுவார்த்தைகள்? இது நான் எனக்கு தேர்தல் நேரத்துல நீங்க போய் கூட்டணி பேசுறது நியாயம். எப்ப பார்த்தாலும் நீங்க முக்காவாசி நேரம் இருக்கிறதே வந்து அண்ணாரிவாளத்துல தான் இருக்கீங்க. பேசாம ஆபீஸ் பக்கத்திலே மாத்திருங்க, இல்ல மேல் ஃப்ளோர்ல மாத்திருங்க. நாங்க ஆண்ட கட்சி, நீங்க ஆண்ட கட்சியா? இல்ல இல்ல நீங்க ஆண்ட கட்சி கிடையாது. இல்ல ஆண்ட கட்சி ஆளாவதுக்கு எல்லாம் பரவாயில்லை. நாங்க ஆண்ட கட்சி சட்டமங்களுக்கு இருக்கு. உங்களை ஆட்சிக்கு முதல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற செய்தது நாங்க தான். இப்ப திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில ரெட்டலைக்கு டெபாசிட் போயிடுச்சா இல்லையா? இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களுடைய கடந்த கால வரலாறை தெரிந்ததால தான் நான் என்ன சொல்றேன், அக்கா வாங்க எப்ப வரீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க வரமாட்டேன், அங்கதான் போவேன், அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன், இதுல ஹெச்பி போட்ட மாதிரி அங்க மாட்டிட்டு இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து பாசத்தோடு உங்களை அழைத்தேன்,
எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு. ஒரு தகவல் சொன்னோன்னே நீங்க பாசத்தோட அழைக்கிறீங்களா வேஷத்தோட அழைக்கிறீங்களான்னு நாங்க முடிவு பண்ணணும். அம்மா அதை அவர்கள் நீங்க முடிவு பண்ண முடியாது. பேசும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் மரியாதையும் கொடுத்து உங்களை நடத்தினார்கள் கண்ணியமாக சொல்லுங்க. வேற எந்த கட்சியிலாவது அந்த மாதிரி உங்களை நடத்திருக்காங்களா? ஒரு பெண் முதலமைச்சர் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அது சொல்லுங்க. சப்ஜெக்ட்டை விட்டு வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு போல கடந்த கால வரலாறு நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், நாங்க ஒத்துக்கிறோம். இல்லன்னு சொல்லலையே. நாகராஜ், I have not been fair with you. திரு ஜி.கே. நாகராஜ் டேந்து தொடங்கணும் நினைக்கிறேன். I'm sorry, I have not been fair to you in terms of time. நான் இந்த ரவுண்ட்ல அதை காம்பன்சேட் பண்ணுறேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்களா, யார் பாஜக எதிர்க்கிறாங்கிறது தான் பிரதான அணிகளிடையே போட்டி. விஜய் நான் தான் கடுமையாக எதிர்க்கிறேங்கிறார், அதிமுக இல்லை நாங்கள் எதிர்க்கிறோங்குது, திமுக சரியாக எதிர்க்கலை அப்படிங்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரட்டிவில் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. உங்கள் தலைவர்லாம் கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது இந்த மேட்ரிக்ஸில் வேர் டஸ் இட் லீவ் யூ? பட் என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு? எந்த கொள்கையை வச்சுக்கிட்டு இவங்க பாஜகவோட கொள்கையை எதிர்க்கிறாங்கன்னு தெரியலையே. இப்போ அண்ணா அவர்கள் 1967 கூட்டணி அமைச்சாங்க, ராஜாஜியோட கூட்டணி அமைச்சாங்க. அப்போ அவங்க கொள்கை என்ன ஆச்சு? 1 ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொல்லி இலவசத்தை ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நல்லா சொன்னார் அவர் காங்கிரஸ் நண்பர். ஸோ என்ன கொள்கை அவங்களுக்கு? ஸோ எலெக்ஷன் வந்தாச்சுன்னா கொள்கை அல்ல, அதிகாரத்துக்கு வருவது முக்கியம், ஆட்சிக்கு வர்றது முக்கியம் அப்படிங்கிற கொள்கையோட அப்படித்தான் திராவிட கழகம் ஆகட்டும். இப்போ கம்யூனிஸ்டில் அவங்க நிறைய பேசினாங்க. அவங்க வரலாறு எடுத்து பாருங்க. 1977 திமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட், 1980 திமுக அதிமுக இ கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், 1984 திமுக இ கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், 1989 திமுக இ கம்யூனிஸ்ட், அதே மாதிரி 1991 திமுக இ கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஜனதாதளம். மாறி மாறி எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சியோட கூட்டணி செஞ்சுட்டு வராங்க. என்ன கொள்கை? அப்ப அதிமுகவோட கொள்கை என்ன, திமுகவோட கொள்கை என்ன, கம்யூனிஸ்டோட கொள்கை என்ன? நீங்க மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, பீகார்ல மாறி கூட்டணி வச்சிருக்கீங்க. எங்க கூட கூட்டணிக்கு வந்தாங்க. நாங்க இல்ல நாங்க பாஜக கூட்டணி எப்போ யாரை வேண்டாம்னு சொல்லலையே. இவருக்கு ஒரு அரசியல் தெரியும். எங்களோட எல்லாம் சொல்லி முடிச்சறேன். அப்பதான் பேச வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சறேன். ஓகே இல்ல என் கேள்வி முடிச்சறேன் மேடம். நீங்க அப்புறம் பேசுங்க. ஒரு நிமிஷம் நிறைய பேச சொல்றேன். என் கேள்வி 2 தான். நீங்க சொன்னீங்களே அந்த வருஷமெல்லாம், அப்போ அரசியல் சூழ்நிலையை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை, திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தது காங்கிரஸ். நீங்க சொல்லுங்க என்ன சொல்லலன்னு சொல்லுங்க. நீங்க தான் திமுக ஆட்சியை காங்கிரஸ் 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி டிஸ்மிஸ் செய்தது. அப்போ திமுகவோடு இணைந்து நின்று தமிழ்நாட்டு மக்களோடு போராடி நாங்க தேர்தல் அரசியல் நின்னோம். அப்புறம் எம்ஜிஆர் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணிச்சு காங்கிரஸ். அப்ப அதிமுக பாதிக்கப்பட்டது. ஆகவே அந்த எதேச்சதிகார அந்த சட்டப்பிரிவை எதிர்த்து நாங்க அவங்களோட நின்னோம். ஆகவே திமுக அதிமுக எப்போவெல்லாம் ஒன்றிய அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது சட்டப்பிரிவை பயன்படுத்தியதோ அப்போதெல்லாம் மக்களுக்கான மாநில சுயாட்சியை வலியுறுத்தி நாங்க நின்றுருக்கோம். அப்ப நீங்க பாஜக எங்க போயிருந்தீங்க? நீங்க எங்க போயிருந்தீங்க? காமராஜர் வீட்டை எரிச்சுக்கிட்டு இருந்தீங்க டெல்லியில. திமுகவோட எங்களோட கூட்டணியில் இருந்தாங்க 99. அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் யாரையும் கூட்டணி என்னைக்கு வேண்டான்னு சொன்னதில்லை. என்ன காரணம்? எங்களுடைய கொள்கை ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இந்த தேசத்தின் வளர்ச்சிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கூட்டணி பற்றி பேசுறவங்க எவ்வளோ பணம் வாங்கினாங்க, எவ்வளோ அமௌண்ட், கம்யூனிஸ்ட் எவ்வளோ வாங்கினாங்க, எல்லாமே அது வரலாறு, அது எல்லாம் தெரிஞ்சதான். அது நண்பர்களும் சொன்னாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த கூட்டணியில் நீங்கள் நல்லா ஒரு விஷயம் பார்க்கணும். இன்றைய நிலையில் சமூக ஊடகங்களுடைய அந்த வெளிப்படையான தன்மையினால கொள்கையற்றவர்கள் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா இன்னைக்கு அவங்க இ கம்யூனிஸ்டோட கூட்டணி சேர்ந்தாங்க, கம்யூனிஸ்டோட கூட்டணி சேர்ந்தாங்க, காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தாங்க. மக்கள் தோல்வியை பரிசாக அளித்திருக்கிறார்கள். ஹார்டு கோர் இந்துத்துவ கொண்ட கட்சி சிவசேனா, பால் தாக்கரே அவர்கள் துவக்கி வைக்கப்பட்ட கட்சி, இன்று அது மிகப்பெரிய தோல்வியை சந்திருக்கிறது. ஆனால் பாஜகவோட கூட்டணியில் இருந்த நம்முடைய ஷிண்டே அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ். நீங்க ஊழல்வாதின்னு குற்றம் சாட்டிய அஜித் பவார் தான் பெரிய கொள்கை கோமானா?
பாருங்க, நாங்க ஊழல்வாதி குற்றம் சாட்டினா கூட எங்க கூட இருக்கிறப்ப எங்க கொள்கை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர் இருக்க முடியும். பிரச்சனையே மகாராஷ்டிரா என்ன ஆச்சு? எங்களுடைய ஆட்சியின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வழி பின்பற்றி வர வேண்டும்ங்கிறது தான் கொள்கையா இருந்தது. அதனாலதான் அவங்க வந்து உத்தவ் தாக்கரேவே அன்னைக்கு வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷன் உருவாச்சு. ஓகே, விந்தியமலையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவோமேனா நீங்க அபாரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க மகாராஷ்டிரா. நீங்க சொல்ற வார்த்தை சரி மிஸ்டர் ஹரி, நீங்க சொல்றது சரி. எங்களோடு வந்துட்டா உத்தமர்களாக மாறியாக வேண்டும். வாஷிங் மிஷின் சொல்றாங்களே, அதான் வாஷிங் மிஷின் அதான் சொல்றாங்களா அவங்க? பிஜேபி வாஷிங் மிஷின், பிஜேபி வாஷிங் 100% சொல்லலாம். நீங்க தேசத்தின் மீது பற்றுள்ள ஒரு கட்சி, அதனால தான் சொல்றேன், இங்க வந்தா நீங்க தேசப்பற்று ஊழல் கரையெல்லாம் மறைஞ்சு போய்டும், தேசப்பற்று மாறி ஆகணும் நீங்க. ஓஹோஹோ, ஹிட்லர் கட்சி கூட தேசப்பற்று இல்லையே. நீங்க ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் இங்க இருக்காங்க, இல்ல இங்க இருக்கிறவங்க அத்தனை பத்தி சொல்றேன். காங்கிரஸ் மேல நான் எவ்வளவு குற்றச்சாட்டை வைக்க முடியும், எவ்வளவு ஊழலை சொல்ல முடியும், கம்யூனிஸ்ட் மீது ஊழலை சொல்ல முடியும், அதிமுக மீது ஊழலை சொல்ல முடியும். ஆனால் பாஜக மீது நீங்க ஊழலை சொல்ல முடியுமா? பெரிய ஊழல் அதானி ஊழல் என்ன? அதானி ஊழல் என்னன்னு கேக்குறாங்க. அதானி ஊழல் என்ன? நீங்க ஏதாவது பேசணும்ங்கறதுக்காக பேசக்கூடாது. அதானி ஊழல் அல்ல. அதானி ஊழல்ல குற்றச்சாட்டு கூட்டணி கட்சி மேல நியூயார்க் வாஷிங் மிஷின் உங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கிற திமுக மீது தான் முதல் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் இருக்கிற கர்நாடகா மீது அடுத்த குற்றச்சாட்டு, ஆந்திர பிரதேச மீது அடுத்த குற்றச்சாட்டு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பாஜக மீது எங்க குற்றச்சாட்டு இருக்கு? ஒரு உண்மையை சொல்லி ஆவணுங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அந்த இதை பயன்படுத்தி அவர் எதையும் கொடுக்காம வாங்கிட்டாரு. குஜராத்லயும் அதானிட்ட கரண்ட் வாங்குனாங்க. ஆனா இங்க அதிகாரிகள் தான் சொல்றாங்க அது வெறும் 300 கோடி, 1750 கோடி உங்களுடைய நண்பராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தான் 100 கோடி அதிகாரி கொடுத்திருக்காங்க சொல்றாங்க. 1750 கோடி யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஜெகன்மோகன் தேச மாதிரி போறோம். காஷ்மீர்ல ஓகே ஜிகே நகராஜ் allow me to moderate. காஷ்மீர்ல உங்க உள்துறை ஆட்சி இருக்கும்போது காஷ்மீர் நடந்துச்சு. கூட்டணிக்கு வர பாஜக எல்லாம் ஓகே அங்க ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வருவோமேனா ஹிதாயத்துல்லா allow me to அங்க ஜனாதிபதி அதானி பத்தி ஏற்கனவே பேசிருக்கோம், இன்னும் கூட வேற மறுல பேச போறோம். நம்ம டைக்ரஸ் பண்றோம், அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? தமிழ்நாட்டுல உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் தைரியமா சிங்கமா நாங்க கடந்த முறை சொன்னோம். பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்தோம். 18% ஓட்டுகளை வாங்கியிருக்கிறோம். பாஜக ஏறக்குறைய 11.25 ஓட்டுகளை வாங்கியிருக்கிறது. சொன்னாங்க கை இல்ல, கால் இல்ல, தலை இல்லன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாஜக விவாத பொருளா மாத்தி இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க அவங்களும் சொன்னாங்க அதிமுகவை 12 இடங்கள்ல பின்னுக்கு தள்ளி இருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே ஓட பேசி முடிச்சிடுற வாய்ப்பு கொடுங்க. அதீதமா ஓட்டு தான் 18 பேசி முடிச்சிடுறேன். அது நான் உங்கள்ட்ட ரைட் ஆஃப்டர் திஸ் அவட்ட வரேன். முடிச்சிட்டு பேசி முடிச்சிடுறேன். அதாவது இப்போ ஒரு பெரிய பேசுபொருள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாஜக இல்லாமல் தமிழகத்தில் இனி யாராலும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை உருவாயிடுச்சு. அது குறிப்பா விஜய் வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் பேசிட்டே இருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் பல மாநிலங்கள்ல ஜோக்கா பேசப்பட்டதுங்க. மகாராஷ்டிரால பேசப்பட்டது, இது மாதிரி பல மாநிலங்கள்ல பேசப்பட்டது, கோவால பேசப்பட்டது, டெல்லியில பேசப்பட்டது, பல எல்லாரும் ஒரே சமயத்துல பேசின. அப்படி காங்கிரஸ் நண்பருக்கு ஒரு வேண்டுகோள், உங்க காங்கிரஸ் கட்சி நிலையை பற்றி நீங்க திரும்பி பாருங்க. எங்க போச்சு உங்க காங்கிரஸ் கட்சி? கவலைப்படுங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு விஜய் ஒரு புது போல் உடனே சொல்றாங்களே. அது சரி, நம்ம ரெண்டு பேரும் தேசிய கட்சினால மேல கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. விஜய் ஒரு போல், அதிமுக ஒரு போல். அப்போ உங்களுடைய வேல்யூ அதுல குறைஞ்சிருச்சுல. நாடாளுமன்ற தேர்தலில் கூட எங்களுக்கான தேர்தலில் நீங்க ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை வாங்கினீங்க. சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்ன நரேட்டிவ் இருக்க முடியும்? புது பிளேஸ் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக ஒரு வளமான கூட்டணி அமைக்க முயலும். இவங்க எல்லாம் உங்களோட கூட்டணி கிடையாதுங்கிறாங்க எல்லாரும். உங்களுக்கு ஆப்ஷன் சுருங்கி இருக்கு இல்லையா சார்? 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி செய்யறாங்க. பல கட்சிகளை கூட்டணி வச்சு ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? சாராய கடையில மது விற்கிற கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சிருக்காங்க. பட்டியலின மக்கள் எவ்வளவு கொடுமையில் இருக்காங்க. நீங்களே சொன்னீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க.
அண்ணா அமைதியா இருங்க நீங்க கொஞ்சம் சொல்றதுல ஏதாவது அமைதியா இருங்க ஒரு நியாயமா சொல்லுங்க. அண்ணா ரைட் கொஞ்சம் இருங்க நான் பேச விடுங்க என்ன சும்மா குறுக்கே பேசுறது என்ன அர்த்தம் அப்புறம் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது சாராயம் மட்டுமல்ல மின்சார ஊழல் இருந்து ஒவ்வொரு ஊழலும் நீங்க கணக்கெடுத்து பாருங்க எப்படி நிலைமை மாறி இருக்கிறது வளர்ச்சி எங்க இருக்கிறது தொழில் வளர்ச்சி எங்க இருக்கிறது அரசியல் கேள்வி கேட்கிறேன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இல்ல அதுக்கு நிறைய இந்த கருத்தை வைக்கிற நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களே அந்த மாற்றத்தை தரக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது மக்களால் பார்க்கப்படுகிறது நலத்திட்டங்கள் மூலமாக நாங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறோம் 11 கோடி பேருக்கு இன்னைக்கு கழிப்படங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் பல்வேறு திட்டங்கள் பயனிடும் வீடுகளை கட்டி கொடுத்து இதுவரைக்கும் யாரும் சிந்திக்கல 4 கோடி வீடுகள் திட்டமிட்டு கட்டி கொண்டிருக்கிறோம் ஒற்றுமையான பாரத்தை உருவாக்கி இருக்கிறோம் வலிமையான பாரத் உருவாக்கி இருக்கிறோம் உலகத்தில் போற்றுகின்ற பாரதம் என்கின்ற போற்றுகின்ற பாரதமாக மாறி இருக்கிறது இதெல்லாம் மக்கள் மனசுல பகிர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அந்த நிலைமை வராதா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் வேண்டுகிறாங்க ஆனா அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள திமுக அதிமுக தயாராக இல்லை அதனாலதான் இவங்க கூட்டணி என்கிற இவங்களுக்குள்ளேயே கூட்டணி வச்சு பாக்குறாங்க ஓகே பாயிண்ட் டேக்கன் திரு பிரகாஷினுடைய கேள்வி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கேள்வி நாகராஜ் இவ்வளவும் பண்ணிட்டு உங்க தலைவர் வந்து லண்டனுக்கு புறப்பட்டு போனாரு ரைட்டா போகும்போது போன வருஷம் பாஜகவுடைய மெம்பர்ஷிப்பு 86 லட்சம் இந்த தடவை மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆளே இல்லை அப்படின்றாங்க இந்த நிலைமை போச்சுன்னா போன தேர்தலில் இந்த அதிமுக ஓட்டை வந்து வெட்டி ஒட்டி வாங்கி 18% காமிச்சிங்கல்ல அந்த ஓட்டு இந்த முறை 1.8% கூட வராது அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு நிலவரம் அப்படின்றது உங்களுடைய மாநில ஸ்டேட் ஆர்கனைசிங் கமிட்டி உங்களுடைய மத்திய கமிட்டிக்கு கொடுத்த ரிப்போர்ட் இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறதுனா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி கக்கூஸ் கட்டி கொடுத்த வீடு கட்டி கொடுத்த நலத்திட்டங்கள் கொடுத்த அது கொடுத்த இது கொடுத்தன்னு இருந்தா பாஜகவுடைய இப்போ லண்டன்ல இருந்து சொன்னாரு அதிமுக 20% இருக்காது அது குறைஞ்சு 16% வந்துடும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்தாரு அண்ணாமலை ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தா ஏன் பாஜக இங்க வீக்கா இருக்கு பாஜகவோட கூட்டணிக்கு வருவதற்கு ஏன் யாரும் தயாரா இல்லை நேத்து வந்த விஜய் கூட பாஜகவோட கூட்டணிக்கு வருவதற்கு அவர் தயாரா இல்ல சீமான் கூட உங்களோட கூட்டணிக்கு வர தயாரா இல்ல யாருமே கூட்டணிக்கு வராம நாங்க தனியா எங்க கூட இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தினகரன் டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் வச்சு அவங்கள வச்சு தான் 18% வாங்கியிருக்காங்கல்ல ஏன் சார் அவங்கள வச்சு தான் 18% வாங்கியிருக்காங்க 18% இவங்கள மட்டும் வச்சு நீங்க கூட்டணிய எதிர்காலத்துல வர சட்டமன்ற தேர்தல்ல என்ன கூட்டணியை பாஜக ப்ரொஜெக்ட் பண்ண போகுது ஏடிஎம்கே கூட இல்லனா பாஜக காணாம போயிடும் நல்ல ஒரு நல்ல ஓகேண்ணே மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் அவர்கள் நல்ல கேள்வி கேட்டாங்க பாஜகவோட ஏன் கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னா பாஜகவுல கூட்டணிக்கு வந்தா கொள்ளையடிக்க முடியாது ஊழல் செய்ய முடியாது முறைகேடு செய்ய முடியாது குடும்ப ஆட்சி நடத்த முடியாது இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் அதனாலதான் மத்தியில கூட இந்தி கூட்டணி மூலமாக எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க சேராத கம்யூனிஸ்டும் சேராத திரிணாமுல் காங்கிரஸும் சேராத ஆம் ஆத்மியும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எதிர்த்தாங்க அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இப்ப திமுகவுக்கும் அதிமுக பயத்தை உருவாக்கிருச்சு அதனாலதான் நான் இன்னும் சொல்றேன் எதிர்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாலும் தமிழகத்தில் பாஜக எதிராக சேரலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்த கொஸ்டின் ஏன் வீக்கா இருக்குன்னு கேட்டீங்க நிச்சயமா வீக் இல்லைங்க 15 கோடி பேர் நாங்க இலக்கு வச்சிருக்கிறோம் இந்தியா முழுவதும் 11 கோடி பேர் சேர்ந்தாச்சு தமிழ்நாட்டில் 25 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டோம் முடிச்சிடறேன் 25 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டோம் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொன்னு பார்த்துக்குங்க தமிழ்நாட்டில் மக்கள் பாஜகவை தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு திமுகவும் அதிமுகவும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குகிறது ஏன்னா பல நலத்திட்டங்களை பாஜகவை சேர்ந்த உறுப்பினர் என்றால் தருவதில்லை அதுக்கு உதாரணமே கடந்த தேர்தலில் 50,000 ஓட்டுகளுக்கு மேல கோவை பாராளுமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டது அவர் பிஜேபியோட சேர்ந்தவர் என்ற காரணத்தால் அதனால பல மக்கள் வெளிப்படையாக தங்கள் வெளியே சொல்வதற்கு தயங்குகிறார்கள் ஆனால் வாக்களிப்பதில் ஒருபோதும் அவர்கள் தயங்குவதில்லை நீங்க மகாராஷ்டிராவில் தேர்தல் கணிச்சீங்க மற்ற இடங்களில் ஜார்க்கண்ட்ல கணிச்சீங்க இதுல பல பகுதிகளில் ஆனா வெற்றி யாருக்கு கிடைச்சது அதனால உங்கள் கருத்து கணிப்பு தவறு பாஜக தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண போகிறீர்கள் மேடம் பாலபாரதி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப அசெப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா கூட்டணி கட்சிகள்
இல்லை, அதாவது நாகராஜ் சார்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும். இவ்வளவு தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறீங்களே, 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் வாங்கிய வாக்குகள் சதவீதம் என்ன? சரி, 2021 திமுகவும் அதிமுக வாங்கிய வாக்குகள் சதவீதம் என்ன? 2016 71%, 2021 70%. 1% வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போயிடுது. இது நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் ஏதோ திமுக அதிமுக விட்டுட்டு பாஜக வந்து பீடா கடையை போடுறோம், பாரிபூனி கடை போடுறோம்னா அது உத்தரப்பிரதேசம் போட முடியாது. இது இங்கே வந்து அந்த கடையெல்லாம் போட முடியாது. ஆகவே திராவிட இயக்க கட்சிகளுடைய மக்கள் இருக்கிற மாநிலம் பாஜக இல்லாத மாநிலமா தான் தமிழ்நாடு இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு அதிகாரத்திற்காக அப்படிங்கிறது அல்ல. பாஜக கிட்ட இருந்து ஒரு மாநிலத்தை பாதுகாக்க வேண்டும். மாநில எவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கு. நீங்க மாநில அரசுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான நிதியை கொடுத்துட்டீங்களா? என்னென்னமோ பேசுனீங்கல்ல. பெட்ரோல் டீசல் விலைய அங்க சர்வதேச அளவுக்கு என்ன விலை குறைஞ்சாலும் நீங்க குறைக்க மாட்டேங்கிறீங்க. ஜிஎஸ்டி வரி 6 மாசத்துக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் இந்த பெண்களுக்கு மகாராஷ்டிரா அதாவது இலவச திட்டம் கூடவே கூடாதுன்னு டிவியில எல்லாம் வாதம் பண்ணீங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு பாருங்க, அங்க வந்து மகளுக்கு ஒரு திட்டம், அம்மாவுக்கு ஒரு திட்டம்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ பாஜக வந்து அதிகாரத்திற்கு மாநிலத்துக்கு வரணும்னா என்ன வேணாலும் செய்வீங்க, என்ன வேணாலும் பேசுவீங்க. ஆனா தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி மாநிலத்துக்கு சுருக்குமா இல்லைங்க. அவங்க எல்லாமே ரைட்டு. அவங்க வந்து இதை சொல்றாங்க அதை சொல்றாங்க. நாங்க வந்து சொன்னோம் இலவசங்கள் வேண்டாம், ரேவடி கல்ச்சர் அப்படின்னு நாங்க சொல்லி சொன்னோம். ஆனா காங்கிரஸ் நிறுத்தியதா? எந்த ஆயுதத்தை எதிரி கையில் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை கையில எடுத்து கடமை அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கிறோம். இல்ல அதைதான் நாங்க செஞ்சிருக்கிறோம். அதனால வந்து நீங்க அதை வந்து நாங்க மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கல, ஊழல் பண்ணி மக்கள் கொடுக்கல, முறைகேடு செய்து மக்களுக்கு கொடுக்கல, கனிம வள கொள்ளையடித்து நாங்க மக்களுக்கு கொடுக்கல, இதெல்லாம் செய்யல. நியாயமான முறையில என்ன செய்வோமோ சொல்றோம், சொல்ற வாக்கு நிறைவேற்றோம். காங்கிரஸ் நிறைவேறி இருக்கிறதா? இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க பாஜக எதிர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு half an hour போச்சு. நான் வரேன் திரு பிரகாஷ். அது வந்து 26ல ஒரு ஃபேக்டர். அதிமுகவும் சொல்லும், விஜய் சொல்றாரு, இந்த கூட்டணி சொல்லுது, நாம் தமிழர் சொல்றாங்க. 24ல சொன்ன பாஜக எதிர்ப்பு 26ல ஒரு ஃபேக்டரா எமர்ஜ் ஆகுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன பார்க்கணும்? அதுதான் 24ல சொன்னது 26ல ஏன் வருதுன்னா அந்த சிச்சுவேஷன் அன்சேஞ்ச்டு. இதுல இன்னொன்று கூட எஃபெக்ட் என்னன்னா பாஜகவை கூட நின்று அதிமுக பாஜக விட்டு விலகி நிக்குது. பாஜக எதிர்ப்பு என்பது ஷார்ப்பா இருக்கு. So more anti-BJP has emerged in Tamil Nadu. 26லயும் அதிமுக பாஜக இருக்கான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா அவங்க முயற்சி பண்ணணும். அதுக்கான சிம்டம்ஸ் இன்னும் இது வரைக்கும் வரல. யாரோட இறுதி கருத்தையும் கேட்க வேண்டிய தருணம். ரொம்ப சுருக்கமா சுருக்கமா. அதாவது ரொம்ப சுருக்கமா தமிழகத்தில் திராவிட கழகங்களை தவிர வேற கட்சிகளை தவிர வேற கட்சிகள் கூட்டணியை பத்தி பேசுறதுக்கோ ஆட்சி அமைக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது திராவிட கட்சி முக்கியமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திமுக இன்னைக்கு பலந்துக்கல. சரியா? அதை விட ஒரு தேசிய தலைவருடைய பேத்தி வந்து தன்னுடைய வறுமை நிலையை குறிப்பிட்டு இன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. மறைமலை அடிகளுடைய பேத்தி லலிதா. அந்த கோரிக்கைக்கு முதல்வர் செவிசாய்க்கவில்லை. பட் எங்க கட்சி தலைவர் இமிடியேட்டா 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அவங்களுக்கு ஹானர் பண்ணிருக்காரு. இறுதி கருத்து நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு திமுக புறக்கணித்ததே அந்த கூட்டணி கட்சிகள் உள்ள நிலை வந்து வெளிப்பாட தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஒதுங்கி ஓடுறாங்க. சுருக்கமா இறுதி கருத்து 20 செகண்ட்ஸ். அதாவது இப்போ இந்திய நாடு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழலே இல்லை. ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு அரசியல் கட்டத்தில் இருக்கும். மாநில மக்களுக்கு தேவையான நிதி நிலைகள் என்பது ரொம்ப ரொம்ப மோசமாக குறைவாக உரிமைகள் பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னாக்கா 1967 இல்லை கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தான் திராவிட அரசு உருவாச்சு, திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாச்சு. ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு மாறுதல் என்பது தனிநபரை வைத்தல்ல,
செயல் திட்டத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வரணும். இல்லைன்னா பாசிச பாஜகவை எதிர்ப்பது, அதை அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுப்பது என்பது இயலாத காரியமாக மாறிடுறது. ஒரே ஒரு செகண்ட் தான். ஆகவே நாங்கள் வந்து இடதுசாரி கட்சிகள் இன்னும் நாங்கள் அஜெண்டாவெல்லாம் போட்டு பேசலை. ஒரு புதிய அதாவது 2 திராவிட கட்சிகளுமே இன்னைக்கு வந்து இருக்கிற சூழ்நிலையில் வந்து அதாவது ஒற்றை கட்சி ஒற்றை ஆட்சி முறை அப்படிங்கிறதை காட்டிலும் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி மக்களுக்கு என்ன செய்யலாம், அதுதான் ஒரே விஷயம் தான். 2024 தேர்தலுக்கு 26க்கு ஒரு வித்தியாசம் பாஜக புரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது பாஜக ஒன்றிய அரசுல ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டிதான் சில கட்சிகள் அவங்களோட சேர்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக உடைஞ்ச சில கட்சிகளுக்கு வேற வழி இல்லாம இருந்துச்சு, அங்க போய் சேர்ந்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் அப்ப யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அந்த கூட்டணிகளோட தான் போய் சேருவாங்களோ ஒழிய பாஜகவோட வரமாட்டாங்க. பாஜக தனிமரமா நிக்கி, ஏன்னா அகில இந்திய அளவுல இன்னைக்கு நாகராஜ் 10 seconds பாருங்க, நாங்க தனிமரமா நிக்கிறோமோ அல்லது வந்து ஒரு வலிமையான கட்சியாக நாங்க எப்படி நின்னாலும் மிகப்பெரிய கூட்டணியை, குறிப்பா மக்கள் கூட்டணியை நாங்க உருவாக்குவோம். அதனால எங்கள் வெற்றி என்பது மற்ற மாநிலங்களை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க தெரியும். எத்தனை காலம் தான் நீங்க இந்த ஊழல்ல ஊறி போவீங்க, எத்தனை காலம் தான் திரும்ப 75 ஆண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள். மக்கள் சரியான முடிவு கொடுப்பாங்க. So now it has become a multi-corner contest. எல்லாம் ஏன்னா இப்போ இவங்க தனியா நிக்க போறான்ற ஒரு கூட்டணி, இவங்க ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க, மக்கள் நல்ல கூட்டணி. மல்டி கார்னர் கண்டெஸ்ட் ஃபேவர்ஸ் டிஎம்கே. பார்ப்போம் யார் அதை ஃபேவர் பண்ணுதுன்னு. மல்டி கார்னர் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது உறுதி. இது யாரை ஃபேவர் பண்ணுது? கூட்டணி கட்சிகளுக்கான பேர வலிமை என்று சொல்றதா, இல்லை அவங்களுக்கு கூட கேட்ட பெறக்கூடிய வாய்ப்பை கூட்டி இருக்கிறதா? எப்படி பார்த்தாலும் the contest has become very interesting. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேர்கள் விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.